வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படினா PGTRB லைக் ஜெனரல் நாலேஜ்ல இருக்கக்கூடிய யூனிட் 3 ல இந்தியன் பாலிட்டி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய third டாபிக் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்போ இந்திய அரசியலமைப்புல பாத்தீங்க அப்படினா இது வந்து பகுதி 4 ஆக இருக்கும். ஓகேயா? பார்ட் 4 நம்ம வந்து பகுதி 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருப்போம். ஸோ இது வந்து பகுதி 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்தியா விடுதலை அடையும் பொழுது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா 80% மக்கள் வந்து விவசாயத்தை சார்ந்திருந்தாங்க. 17% தான் எழுத்தறிவு இருந்துச்சு. அப்போ பெரும்பான்மையான மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்காங்க. 50%க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு காசு கிடையாது, வளம் கிடையாது, லைக் இந்த சென்ஸ் வந்து மனித வளம் இல்லை. அப்போ இந்த பிரச்சனைலாம் வச்சுக்கிட்டு இந்தியாவை வந்து கொண்டு போகிறப்போ நம்ம வந்து இந்தியா ஒரு நலத்திட்ட அரசு, ஒரு அரசு என்பது லைக் நலம்பூரி அரசாக தான் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வற்புறுத்த முடியாது. அப்போது அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்மளால் வற்புறுத்த முடியாது. பின்னாடி இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல அரசாங்கம் எப்படிலாம் இருக்க வேண்டும், அந்த மக்களுக்கு, இந்த இந்திய குடிமக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாம் அவங்க வந்து ஒரு பகுதியில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பண்ணால் இந்த அரசாங்கம் நல்லா இருக்கும், மக்கள் அந்த ஆட்சியை விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கட்டாயப்படுத்த முடியாது. இப்போது லைக் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அந்த குடிமகன் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டுக்கோ போய் உரிமையை மீட்டு கொண்டு வர முடியும். ஆனால் இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளில் கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணி காமிங்க அப்படின்னு எந்த ஒரு குடிமகனும் கோர்ட்டுக்கு போக முடியாது. நான் ஜஸ்டிபிள். ஓகேங்களா? அப்போது ஒரு அரசாங்கம் தன்னால் எப்பொழுது இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறதோ, தன்னிடம் பொருளாதாரத்து அளவில் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதோ, அப்போது இந்த மாதிரி நலத்திட்டங்களை அது செயல்படுத்து என்றால் அது நல்ல அரசு அப்படின்னு அவங்க ஒரு அறிவுரையை சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அதுதான் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ ஆர்டிகல் 36 51 வரை ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? டெஃபினேஷன் பாருங்கள், இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. 36 to 51 அப்படிலாம். டெஃபினேஷன் வந்து லைக் 36 சரத்து 36 எதை பற்றி பேசுது அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் தி ஸ்டேட். ஓகே, அரசாங்கம்னா என்ன அப்படின்னா லைக் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி அமைப்புகள், இதெல்லாம் சேர்ந்தது அரசு. 37 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் தி DPSP not enforceable by the courts but fundamental in governance. லைக் DPSP வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் லைக் கீழே இருக்குங்க. லைக் ஏற்கனவே சொன்னது போல DPSPயை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. கோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்ஸில் போயிட்டு இதை வந்து எனக்கு நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு ஒரு லைக் நீதிமன்றங்கள் அதை கட்டாயப்படுத்த முடியாது ஒரு அரசாங்கத்தை. ஆனால் ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ், ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற வழிகாட்டு முறைகள் அங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து the classification of the DPSPs. லைக் இதில் வந்து 3 வகையான பிரிவுகளாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமதர்ம பிரிவு கோட்பாடுகள் அப்படின்றாங்க, சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். ஆர்டிகல் 38 to 39. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 எதை பற்றி பேசுது? ஸ்டேட் டு செக்யூர் சோஷியல் ஆர்டர் ப்ரொமோட்டிங் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். ஒரு சமூக நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த முற்பட வேண்டும் அப்படின்றாங்க. சமூக நிலை அப்படின்னா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு பயனுள்ளக்கூடிய அந்த உபகரணங்கள் கொடுக்கறது. ஓகேங்களா? இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் முற்படணும். இப்போது அதுதான் வந்து ஆர்டிகல் 38. 39 வந்து பார்த்தீங்க அப்படின்னா certain principles of policy to be followed by the state. சில கொள்கைகளை ஒரு அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும். என்ன அப்படின்னா 39A எதை பற்றி பேசுதுன்னா ரைட் டு அடிக்குவேட் லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன். குறைந்தபட்சம் வாழ்வாதாரத்தை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இப்போ ஏரி வேலை திட்டம் நம்ம சொல்கிறோங்களா, மன்ரேகா அப்படின்றது, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39A அப்படின்றாங்க. ஏன்னா குறைந்தபட்சம் 100 நாள் நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படின்றாங்க, 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது. அடுத்து 39B ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் சோர்சஸ் ஃபார் காமன் குட். எல்லோருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கறது. இப்போ பொங்கலில் வந்து பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க, ரேஷன் கடையில் வந்து சாப்பாடு லைக் அரிசி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து 39B. 39C வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ஒருவரிடம் மட்டுமே சொத்து குவிக்கிறதை இந்த அரசாங்கம் தடுக்க வேண்டும் அப்படின்றாங்க. 39D ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன். ரொம்ப முக்கியமானதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ஒரே வேலை பண்ணுறாங்க அப்படின்னா, PGTRB டீச்சர்ஸாக இருக்காங்க அப்படின்னா எல்லோருக்கும் லைக் சேலரி ஒன்று தான். அது 39D. இது அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நிறைய டைம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 30E பார்த்தீங்க அப்படின்னா 39E ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். பெண்களையும் குழந்தைகளையும் அடிமை வேலையிலிருந்து சுரண்டலிருந்து பாதுகாக்கிறது. ஓகேங்களா? அதாவது சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கிக்கிறது, அதுலேருந்து பாதுகாப்பு.
39EF ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர்றதுக்கான லைக் வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டர்னிட்டி 18,000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து கிட்டு கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அந்த பேஸ்கெட்டில் வந்து நெய் டப்பா இது எல்லாமே 39Fங்க. ஓகே, அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரணுன்றதுக்காக. அடுத்து 39A, இது வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. 42nd அமெண்ட்மெண்ட் 1976. அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு வழக்கில் மாட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வாதாடுறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்றப்போ இந்த அரசாங்கமே என்ன பண்ணும், இந்த கோர்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு உதவிக்கான ஃப்ரீ லீகல் எய்டு, ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து சட்ட உதவி கொடுக்கக்கூடிய ஒரு மையத்தை உருவாக்கும். இதை வந்து 42வது அமெண்ட்மெண்ட்டில் தான், அதாவது 1976 மினி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய நம்ம பிரியாம்பலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த 39A இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது இதுவும். கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து காந்தியன் பிரின்சிபல்ஸ். ஓகேவா, காந்தியன் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40, 41லாம் கீழே இருக்கும். 40, 43, 43A, 46 எல்லாமே ஒன்று பார்ப்போம். 40 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. வில்லேஜில் பஞ்சாயத்து இருக்கணும், மக்கள் வந்து கூடி அவர்களே கவனிக்கணும், லைக் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னாரு. காந்தி தான் சொன்னார். ஓகேங்களா, அதை வைத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 73வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலமாக 1992 ஏப்ரலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 24, 1992 இருந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து இப்போ எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்குங்க. அடுத்து ஆர்டிகல் 43 லிவிங் வேஜ் அண்ட் டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஒரு வேலை ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை மற்றும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஊதியத்தை உறுதிப்படுத்த இந்த அரசாங்கம் முற்பட வேண்டும் அப்படின்றாங்க. ஆர்டிகல் 43A ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட், இதுவும் ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழிலாளி படத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளி பாட்டாளி சம்திங்லாம் நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பாளி, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு சங்கம் தலைவர் போய் பேசிட்டு வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போது அவங்க வந்து ஒரு லைக் நாங்கள் ஆட்களை குறைக்க போகிறோம் முன்னறிவிப்பு இல்லாமல் அப்படிலாம் குறைக்கக்கூடாது. அப்போது அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியதில் 1% ஒரு குறிப்பிட்ட 10% மக்கள் வந்து எங்கள் தொழிலாளர்கள் நலன் இருக்கக்கூடிய தலைவர்களும் இருப்பாங்க அப்படின்றது. இதை வந்து பிற்காலத்தில் ஆட் பண்ணுறாங்க 42nd அமெண்ட்மெண்ட்டில். ஓகேங்களா, 43A. 46 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆஃப் SC, STs அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ். ஓகேங்களா, லைக் இப்போது விதவிகளால் கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண் விதவிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து மானியம் கொடுப்பாங்க, இந்த தையல் மிஷினு இல்லை அரைவை இயந்திரங்கள் இது வாங்குறதுக்கெல்லாம். அந்த போல் தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பட்டியலின பழங்குடி மக்கள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இவர்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த ஒரு அரசாங்கம் முற்பட வேண்டும். அதை இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கான அதிகாரம் தான் 46. 47 பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டி டு ரைஸ் நியூட்ரிஷன் லெவல் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஒரு அரசாங்கத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய ஊட்டச்சத்தையும் உறுதி செய்கிறது ஒரு அரசாங்கம் முற்பட வேண்டும் அப்படின்றாங்க. 48 ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆன் மாடர்ன் லைன்ஸ். ஒரு விவசாயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நவீனமயமாதல் கூட கொண்டு போகணும், விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், அதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கு 48. அதனால தான் வந்து இப்போ வந்து லைக் நிறைய விவசாயிகளுக்கு வந்து யூரியா ஃபெர்டிலைசர்ஸ்க்குலாம் மானியம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து இது எல்லாமே காந்தியன் பிரின்சிபல்ஸ். காந்தி வந்து வில்லேஜ் தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள் எல்லோருக்குமாக குரல் கொடுத்தாரு. அப்போ அவருடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க. ஏன்னா அவர் தான் பெரிய மாஸ் மூவ்மெண்ட்டை பண்ணி லைக் ஃப்ரீடமுக்கு பாடுபட்டார். அப்போது அவருடைய எண்ணங்களை வந்து அவர் சொற்பொழிவு ஆற்ற அந்த 30 ஆண்டுகள் ஆற்றிய சொற்பொழிவுகளின் விளைவாக அவருடைய எண்ணங்களை கொண்டு வந்து கான்ஸ்டியூஷனில் வைக்கிறாங்க. அடுத்து லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ், ஒரு தாராளமயமான ஒரு பிரின்சிபல்ஸ் லைக் முன்னோக்கி இருக்கிறது. ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ், ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ அது. ஓகேங்களா, இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா வந்து இஸ்லாம் மதத்துக்குன்னு ஒரு கோட் இருக்குது, பர்சனல் கோட்ஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷரியா ரூல்ஸ் லாஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது இந்து ரிலிஜன் வந்து வேறு. இப்போ எல்லோருக்கும் ஒன்று, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சொத்து உரிமை, திருமண நிகழ்வுகள், அதாவது திருமண ரைட்ஸ், மேரேஜ் ரைட்ஸ், இது எல்லாமே எல்லாருக்கும் ஒன்று அப்படின்றது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் அப்படின்றது ஆர்டிகல் 44 ரெண்டும் ஒன்றா இருக்குது, அதனால் யூனிஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 45 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் அப் டு 14 இயர்ஸ். 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்போ கனவு கண்டாங்க. அது 2002 பார்த்தீங்களா, நம்ம வந்து விடுதலை பெற்று 55 ஆண்டுகள் கழித்து அதை நடைமுறைப்படுத்தணும். எங்கே 21A கொண்டு போய் வச்சோம். ஓகேங்களா, அடுத்து 48
ஏ ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், இதுவும் 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல கொண்டு வராங்க. ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒரு அரசாங்கம் முற்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அது 48 ஏ. அடுத்து ஏன்னா மணல்லாம் கடத்துறது, லைக் கனிம வளங்களை கொள்ளடிப்பது, இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து 49 ப்ரொடெக்ஷன் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அண்ட் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். லைக் மானுமெண்ட்ஸ் அப்படின்னா லைக் இப்போ செஞ்சிக்கோட்டைக்கு வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. லைக் அது வந்து அதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. அதுக்காக இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மானுமெண்ட்ஸ், பழைய கோவில்கள் இல்லை பழைய அரண்மனைகள்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் லவ்ஸ் பிரியா அப்படின்லாம் எழுதி அம்புலாம் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் தடுக்கிறது, ஓகே, அதெல்லாம் பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்றது. ஆர்டிகல் 50 செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது அடிக்கடி கேட்பாங்க. லைக் அதுவும் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் கலெக்டர் ஜாக்சனை வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் போவார். லைக் வரி கொடுக்க மாட்டாரு, நீ வா என்னை வந்து பாரு அப்படின்பாரு. ஆனால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு முறையிடுறதுக்குமே அவர்கிட்ட தான் போய் ஏங்க கலெக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாருங்க அப்படின்னா நீதிபதி யாராக இருப்பாங்கன்னா கலெக்டராக தான் இருப்பார். அப்போ என்னை பற்றி கம்ப்ளைண்ட் என்கிட்டே கொடுக்குறியா நீ அப்படின்னு. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. கலெக்டர்லாம் வந்து அப்படி தான் இருந்தாங்க. அவங்க தான் நீதியும் வழங்குவாங்க, அவங்க தான் நடைமுறையும் படுத்துவாங்க. அப்போது அது முரண்பாடு ஏற்படுது. அதை வந்து இப்போ தடுக்கிறாங்க. ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், செயல்படுத்துகிறவங்க வேற, ஜட்ஜஸ் வேற, ஓகேங்களா. அடுத்து ஆர்டிகல் 51 ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ரொம்ப முக்கியம். உலகத்தில் இருக்கக்கூடிய அமைதிக்காக இந்தியா பாடுபடுறதுக்கு முற்படணும் அப்படின்றாங்க, ஓகேங்களா. ஏன்னா உலக நாடுகள் அமைதியாக இருந்தது. இப்போ ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 2 குடும்பம் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக உறங்க முடியுமான்னு கிடையாது. அதே போல தான் உலகமும். ஒரு 2 நாடுகளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எல்லாரையும் தான் பாதிக்கும், ஓகேங்களா. அப்போ அதுக்கான அமைதிக்காக முற்படணும் அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியம். எதுவுமே கேட்பாங்க. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். இப்போ 3வது பிரின்சிபல் ஒரு பொருளாதார மற்றும் சமூக கோட்பாடுகள், ஓகேங்களா, சமூக நீதி கோட்பாடுகள். ஆர்டிகல் 41 ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ். மக்களுக்கு தேவையான கல்வி, மக்களுக்கான வேலை, மக்களுக்கான பொது உதவிகள், இது எல்லாத்தையும் அரசாங்கம் முற்படணும் அப்படின்றாங்க. அது ஆனால் இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணல, ஓகேங்களா. ஆர்டிகல் 42 ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப். ரொம்ப முக்கியங்க. மனித தன்மையுடன் ஒரு வேலை இருக்கணும். அதே போல் மெட்டர்னிட்டி மாதம் லைக் இது லைக் மகப்பேறு காலகட்டத்தில் அவர்களுக்கான ரிலீஃப்ஸை வழங்கணும் அப்படின்றாங்க. அதாவது அதுக்கான பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே, ஓகேங்களா. ஸோ ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து நிம்மதியாக வந்து குழந்தையை பார்க்க முடியல. டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், பொருளாதார நெருக்கடிகள்லாம் ஏற்படும். 43B ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ரொம்ப முக்கியமானது. 43 வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி கொஸ்டினும் கேட்பாங்க. 2011 தான் இதை வந்து லைக் ஆட் பண்ணுறாங்க. 97வது அமெண்ட்மெண்ட், ஓகேங்களா. 43B கூட்டுறவு சங்கங்களை தோற்றுவிக்கலாம். இப்போ ஆவின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம். அடுத்து தமிழ் பாருங்கள். ஸோ இப்போ சொன்னது எல்லாமே தமிழில் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓகே, பொருளாதார மற்றும் சமூக நீதி முக்கிய அம்சங்கள். இதில் வந்து கீ ஃபீச்சர்ஸ், முக்கிய அம்சங்கள் பாருங்கள். நான் ஜஸ்டிபிள் cannot be enforced by the courts. ஒரு இந்த டிபிஎஸ்பியை வந்து நமக்கு கட்டாயமாக நேரடியாக போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஃபை, நீங்கள் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, ஓகேங்களா. 2வது ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் கைட் தி ஸ்டேட் இன் பாலிசி மேக்கிங். ஒரு அரசை வந்து ஒரு அரசு திட்டம் வகுக்கும் பொழுது இதை கருத்தில் கொண்டு அவங்க திட்டத்தை வகுக்க வேண்டும் அப்படின்றாங்க. பாசிட்டிவ் டியூட்டிஸ் ஸ்டேட் ஹேஸ் டு ஆக்டிவ்லி இம்ப்ளிமெண்ட். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கான உரிமைகளை பற்றி பேசும். அதுவே இங்கே ஒரு அரசாங்கத்துடைய கடமைகளை பற்றி பேசும். அங்கே வந்து ஒரு அரசாங்கம் எதெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு தனி மனிதனுடைய உரிமையை நீ பறிக்கக்கூடாதுன்னு, இதெல்லாம் ஒரு இந்த மக்களுக்காக நீ செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. பாரோடு ஃப்ரம் தி ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ரொம்ப முக்கியங்க. இது எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா அங்கே டிபிஎஸ்பின்னு ஒரு கொள்கை இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம். காம்ப்ளிமெண்ட் டு தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதோடைய ஒத்து போன மாதிரியே இது இருக்கும். மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் ரேதர் தென் லீகல். சட்டப்பூர்வமாக இதை வந்து ஒருத்தவங்களை கம்பல் பண்ணலாலுமே ஒரு தார்மீக மற்றும் அரசியல் அனுமதிக்கும். இப்போ அரசியல் காரணங்க தார்மீகமாக ஒரு நல்ல அரசுனா இதெல்லாம் பண்ணாதான் ஒரு நல்ல அரசு. அப்போ யாரெல்லாம் பண்ணால் அவங்க நாளைக்கு ஓட்டு வந்து கேட்கலாம், நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதுதான் தார்மீகம், ஓகேங்களா. ஸோ டைம் ஃபார் குவிசஸ். குவிஸ் டைம். விச் ஆர்டிகல் டிஃபைன்ஸ் தி ஸ்கோப் ஃபார் directive principles of state policy? Like defines the scope.
டைரக்ட் டிபிஎஸ்பினா என்ன அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 37. ஓகேங்களா. 36 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்னா என்னன்னு சொல்லுவாங்க, அரசாங்கம்னா என்னன்னு மறுபடியும் 12 மாதிரியே. அடுத்து இரண்டாவது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் borrowed from which country's constitution, எங்கேருந்து அது பெறப்பட்டது அப்படின்னா அயர்லாந்து கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, அயர்லாந்து அரசியலமைப்பு. மூன்றாவது, which article provides for equal pay for equal work for men and women, ஓகேங்களா, equal pay for equal men and women, article 39D, I think so, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, article 39 ஏ இங்கே இருக்கு. சம்பளம் போன்ற கொள்கைகள் ஆர்டிகல் 39D. ஓகேங்களா, டி தான் ஆர்டிகல் 39D. ஓகேங்களா. அடுத்து, ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் இஸ் மென்ஷன்ட் இன் விச் ஆர்டிகல். ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து ஆர்டிகல் 40. ஓகேங்களா, காந்தி வந்து 40 காந்தியன் பிரின்சிபல்ஸ் 39லேருந்து ஆரம்பிக்கும் 40. அடுத்து, விச் அமெண்ட்மெண்ட் ஆடட் ஆர்டிகல் 39A ரிலேட்டிங் டு தி ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. இது வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து லைக் 42nd அமெண்ட்மெண்ட் 1976. நெக்ஸ்ட், யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் இஸ் மென்ஷன் இன் விச் ஆர்டிகல், ஆர்டிகல் 44. ஓகேங்களா, பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் 44B. அடுத்து, விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் தி செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், ஆர்டிகல் 50. ஓகே, தனியாக பிரிக்கிறது, நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரிக்கிறது. அடுத்து, த ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இஸ் மென்ஷன் இன் விச் ஆர்டிகல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 43B. ஓகே, நெக்ஸ்ட், which characteristics best describes directive principles of state policy? They are justifiable, they are non-justifiable. இங்கே ஆன்சர் முடிஞ்சு, அது பார்த்தா தெரியும். ஓகே, கரெக்ட். அடுத்து 10 பாருங்க, protection and improvement of environment is mentioned in which article? Environment article 48A. ஓகேங்களா, அதுவுமே 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட் பீப்புள், தேங்க்யூ ஸோ மச்.